Thank you, Jesus. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். துதிக்கிறோம். ரட்சகர் மீட்புமாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் ஜீவனால பிதாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. கடந்த வாரங்களாக கடந்த சில வாரங்களாக நம்ம சில காரியத்தை நோக்கி பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த ரொம்ப முக்கியமான காரியத்தை, அதாவது நாம யாரு என்பதை வேதத்தில் என்ன சொல்கிறது என்பதை குறித்து பார்த்து கொண்டு வந்தோம். சில வாரங்களாக ஒளியை குறித்து பார்த்தோம், சில வாரங்கள் அதிகாரத்தை குறித்து பார்த்தோம், இப்பொழுது ஊழியத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட ஊழியத்தை குறித்து நம்ம இந்த ஒரு பாகத்தை நம்ம இடத்துல வாசித்தோம். இன்னொரு பாகத்தை இந்த வாரம் இந்த நாளில வாசிக்க ஆசைப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஊழியம் எப்படிப்பட்டது, ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த வாழ்க்கையில ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஒரு ஊழியக்காரா இருந்து ஊழியம் செய்யறதுதான் ஊழியம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி அல்ல. ஹல்லேலூயா. ஊழியம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஊழியத்தை பற்றி தேவன் கொடுத்து வைத்திருக்கிறார். ஒவ்வொருக்கும் ஒரு ஊழியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊழியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நம்ம சரீரத்துல எப்படி ஒவ்வொரு அவைகளும் இது முழுதமா கால்ல இதுதான் உடல் என்று நம்ம சொல்லப்படுறோம். உடல் என்று சொல்லப்படும் போது எல்லா உறுப்பும் அடங்கி இருக்கிறதா ஒரு உடல் என்று நம்ம சொல்லப்படுகிறோம். ஹல்லேலூயா. உறுப்பு என்று சொல்லப்படுமானால் ஒரு தனி ஒரு ஸ்பேராக காணப்படுது. உறுப்பு என்பது ஒரு தனி ஸ்பேராக காணப்படுது. அப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் தேவன் ஒவ்வொரு ஊழியங்களை தேவன் கொடுத்திருக்கார். அதை குறித்து நம்ம வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஊழியத்தை குறித்து. அப்போ இப்போ ஒரு போதகனா இருந்தா தான் ஊழியமா? கிடையாது. அவர் மட்டும்தான் ஊழியம் பண்ணல. இங்க இருக்கிறவங்க சிலர் ஒரு சில சுவிசேஷத்தை குறித்து சில பேருக்கு அறிவிக்கலாம். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை குறித்து சில பேருக்கு அறிவிக்கலாம். அதுவும் ஒரு ஊழியமாக காணப்படுறது. சில பேருக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் அவர்களுக்கு மருந்து மாத்திரைகளை கொடுத்து அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கப்பட்டு வரலாம். ஹல்லேலூயா. அதுவும் ஒரு ஊழியமாக காணப்படுகிறது. இன்னும் சில பேருக்கு ரோட்ல போயிட்டு ஒரு ரோடுல இருந்து இன்னொரு ரோடு கிராஸ் பண்ணி கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க. அதுவும் ஒரு ஊழியமாகத்தான் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி பலவிதமான காரியம். சில பேருக்கு யாராவது ஏதாவது வெயிட்டை தூக்கின்னு போயிருந்தாங்கன்னா அந்த வெயிட்டை இன்னொருத்தர் வாங்கி அதை கொண்டு போய் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. உதவி செய்து பரிமாறு. அதே போல சில பேர் பார்க்கும்போது வயதானவர்களுக்கு ஒன்றுமில்லாதவர்களுக்கு தானம் செய்வதும் ஒரு ஊழியமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. சிலருக்கு உதவி செய்வதும் ஊழியமாக காணப்படுது. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊழியத்தை தேவன் கொடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சில பேர் ஒருவர் இருப்பார், தமிழ்நாட்டில் இருப்பாரா, ஒரு பஸ்ல ஏறுவாரா, அவருடைய ஊழியம் என்ன என்று பார்க்கும்போது பஸ்ல உட்கார்ந்து இருப்பாரா, நடுவுல இங்க இருந்து கடைசி ஸ்டாப் வரைக்கும் டிக்கெட் வாங்கிட்டு போயிடுவாரா, போற பாதி வழியில பஸ் ஜோரா ரெடி ஆயிட்டு பஸ் நிக்குமா, ஹல்லேலூயா கத்திட்டு அவர் பாட்டு போயிடுவார். ஹல்லேலூயா.
அவருடைய கிரியை அப்படிப்பட்டதான். அவருக்கு அந்த மாதிரி ஊழியமா. இன்னொரு இருப்பாராம், ட்ரெயின்ல போயிட்டே இருப்பாராம். ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது நடுவுல ட்ரெயின்ல யாராவது ஒருத்தர் கிடைச்சாருன்னா அவங்க சுவிசேஷன் சொல்லிட்டு பாதையில இறங்கி அவர் பாட்டுக்கு அவர் காரியத்தை அவர் பார்த்து கொண்டு போவாராம். அப்படியாக ஆலயத்தில் என்று பார்க்கும்போது ஒரு போதகன் வந்துட்டு போதகன் செய்த ஊழியம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாத்தையும் சுத்தி இதெல்லாம் கிளீன் பண்ணி வைப்பாங்க, அது கூட ஒரு மாதிரி ஊழியம். சில பேர் போய் ஒவ்வொரு வீட்டுக்கு போயிட்டு சபைக்காக வருவதற்காக அழைப்பு கொடுப்பாங்க, அது கூட ஊழியமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் சில பேர் ரெக்கார்டிங் பண்ணலாம், சில பேர் வர்ஷிப் பண்ணலாம். இல்ல பிரதர் நான் பைபிள் வாசித்தா தான் ஊழியம். அல்லேலூயா. தேவன் ஒவ்வொருக்கும் ஒரு கையே எனக்கு அனுப்பணும் வாசிக்கிறது கையே, ஆனா கை பெரட்டுது. அல்லேலூயா. கையே பெரட்டி அந்த வேதத்தை வாசிக்க உதவி செய்யுது. அல்லேலூயா. ஆனா வாய்தான் படிக்குது. அல்லேலூயா. அதனால வாய்தான் முக்கியம் சொல்ல முடியாது, கையும் ரொம்ப முக்கியமா. கையிலனா பெரட்ட முடியாது. அதனால கையும் முக்கியம், வாய் முக்கியம். அதே போல ஒவ்வொருடைய ஊழியமும் கண்டிப்பா முக்கியம். ஆனா தேவன் எதிர்பார்க்கிறதும் ஒவ்வொருவரும் ஒரு ஊழியத்தை செய்வதற்காக தான் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால தேவன் ஒருவன் எனக்குள் நிலைத்திருந்தால் அவன் என்ன போலயே கிரைகளை நடத்திப்பான். அல்லேலூயா. நம்ம யார இயேசு கிறிஸ்து ஃபாலோ பண்றவங்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஃபாலோ பண்றோம். அவருக்குள்ள இருக்கிற அப்படியே ஜெராக்ஸ் காப்பி அவரை அடிச்சு நமக்கு ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர் நமக்குள்ள இப்ப வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்று பார்க்கும்போது அழிந்து போகிற பாவிகள் இழந்ததை மீட்டுக் கொள்வதற்காக இந்த இயேசு கடந்து வந்தார். அப்போ அவர் வந்து இந்த சுவிசேஷத்தை ஆரம்பித்து விட்டு போனார். என்னன்னு நீங்க இதை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்து விட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆரம்பத்தை தான் நம்ம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவரு எல்லாருக்கும் பிரதான ஆசிரியராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே பிரதான ஆசிரியருக்கு நம்ம எல்லாம் ஒரு சிறிய ஆசிரியராக காணப்படுகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு ஆசிரியர். இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கூட ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிள்ளைகளுக்கு கூட ஒரு ஊழியத்தை தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊழியத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கீழ்ப்படிதல் ஒரு ஊழியமாக காணப்படுகிறது. சுத்தம் ஒரு ஊழியமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. அவருடைய வாயில பேசுற வார்த்தைகள் உண்மையாக இருந்துச்சுன்னா அது ஊழியமாக காணப்படுகிறது. நீங்க கேட்கிற வார்த்தைகள் எந்த வார்த்தைக்கு கேட்கிறீங்க? காதுல நல்ல காரியங்களை கேட்கிறீங்களா அல்லது பொல்லாத கேட்கிறீங்களா? பொல்லாத கேட்டு வெறுக்கிறீங்களா? வெறுக்கும் போது கண்டிப்பா தேவன் உள்ளத்தில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் கேட்டீங்கன்னா இந்த தேவன் அசிங்கமான காரியங்களை தேவையான காரியத்தை விரும்புகிற தேவன் அல்ல. அப்போ நல்ல உண்மையான நல்ல பரிசுத்தமான காரியங்களை இந்த தேவன் நேசிக்கிற தேவனா இருக்கிறார். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவன் இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்க, இந்த ஊழியத்தை குறித்து தேவனோட வார்த்தை வேதத்துல என்ன சொல்லப்படுகிறது? வாசிங்க என்னோட சேர்ந்து மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14 அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. எப்படி இருக்குதா இந்த ஊழியம்? அன்றியும் தேவன் ரொம்ப அழகா இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு இப்படியாக அந்த வார்த்தை குறித்து அவர் ஜனங்களுக்கு போதிக்கிறாரு. அந்த ஜனங்கள் போதிக்கும் சொல்றாரு, இது எப்படி காணப்படுகிறது? அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து, அல்லேலூயா. எப்படி என்று பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு கடந்து வந்தாரு. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு கடந்து வந்து தன்னுடைய ஊழியங்கள் எல்லாம் முடித்து உங்களுக்கு எப்படி ஒரு முன் மாதிரியாக எப்படி நடக்க வேண்டும் என்பதை அவர் நடந்தாரு. அவர் நடந்து அந்த ஊழியத்தை ஆரம்பித்து வைத்துக் கொண்டு போகிறாரு. அவர் என்ன சொல்றாரு? நான் சென்று உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் செய்து வைப்பேன். அல்லேலூயா. நான் சென்று உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் செய்து வைப்பேன். அல்லேலூயா. அந்த ஆயத்தம் செய்யற வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது ஏன் தேவன் இந்த வாயை தேவன் உங்களுக்காக பேசுறது கொடுத்து வச்சுக்கிறார். ரொம்ப முக்கியமான காரியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, இந்த நாவலை தான் மரணமும் ஜீவனும் அதிகாரம் எல்லாம் சகலம் இந்த நாவல் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. இதுல இந்த நாவல் அடங்கி கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. அப்ப இந்த வார்த்தை என்னவா இருக்கிறது? இந்த வார்த்தை ரொம்ப விசேஷித்த வார்த்தையாக காணப்படும். அல்லேலூயா. இந்த வார்த்தையில் அநேக கிரிகள் நடக்கும் பாருங்க. அல்லேலூயா. நீங்க எவைகளை சொல்லுகிறீர்களோ அவைகள் கிரியை நடக்கும். அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, இந்த வார்த்தை தீய காட்டிலும் விசேஷித்த
தீய காட்டிலும் பாருங்க, இந்த நாவை வைத்துக் கொண்டு ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பலாம். இந்த நாவை எடுத்துக்கொண்டு ஒரு குடும்பத்தை கீழே தரை மட்டும் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தலாம். ஹல்லேலூயா. அதான் சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, அவர் என்ன வார்த்தை சொன்னாருன்னு தெரியல, வார்த்தை அப்படியே ஆச்சு, அது அப்படியே மோசமா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆனா அதே பேர் சில பேர் சொல்லுவாங்க, இன்னும் அருமையான வார்த்தை சொன்னாரியா, அவர் சொன்ன வார்த்தை அந்த இடத்துல பழிச்சு போச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த வார்த்தை தேவன் எதுக்காக இந்த வார்த்தையை கொடுத்தார், அவர்கிட்ட இந்த வார்த்தையை நம்ம பெற்றுக்கொண்டு அப்படியே வைக்காம அந்த வார்த்தையில கிரியைகள் வெளியே கொண்டு வரும்படியாக. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, இந்த வார்த்தைக்கு விடுதலை உண்டு. இந்த வார்த்தையில சகலவர்களுக்கும் ஒரு ஒரு அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். இந்த வார்த்தையில தான் சகல ஜனங்களுக்கும் ஒரு விடுதலை உண்டு, அதுதான் ரட்சிப்பு உண்டு. ஹல்லேலூயா. வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான காரியம். இந்த வார்த்தை அதுக்காக தான் தேவன் இந்த உலகத்துல சகல ஜீவராசிகளுக்கும் வார்த்தை இந்த பேச்சை கொடுக்காமல் அவருக்குள்ள இருக்கிற குவாலிட்டியை உங்களுக்கு கொடுத்து வச்சுக்கிறார். யார் கேட்டா, அவருக்கு அவர் எதை ஆரம்பித்து வைத்தாரோ அதை நீங்கள் முடிவு பரிந்தும் தொடர்ந்து செல்வதற்காகத்தான். ஹல்லேலூயா. 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 இப்படியாக ஒரு உதாரணம் நினைக்கலாம் பாருங்க. ஒரு முதலாளி, இந்த கான்செப்ட் இப்படியாக சொல்லப்படுது. ஒரு முதலாளி தான் ஊருக்கு போகும்போது இருக்கிற ஒரு 10 பேரை, ஒரு 12 பேரை கொண்டு வந்து நிறுத்தி, அதாவது அவங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து இப்படி ஒழுங்கும் கிரமமாக இப்படி நடக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல முறையில கற்றுக் கொடுத்துட்டு அவர் என்ன செய்யலாம், வெளியூருக்கு போறோம். இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு இறங்கி வந்து தம்முடைய நம்ம என்ன காரியங்களை செய்யணும் என்பதை குறித்து முன்னாடியாளமாக ஏற்கனவே தேவன் செய்து காண்பித்து அவர் பரலோகத்துக்கு நம்மளுக்காக சில காரியங்களை செய்து வைப்பதற்காக கடந்து சென்றிருக்கிறார். அதனால தான் அவர் சொல்லிக்கிறார், என்ன சொல்லிருக்கிறாரு, நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வருவேன். ஹல்லேலூயா. அந்த ஆயத்தம் பண்ணி வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், you should be prepared. not prepared. நான் செஞ்ச காரியத்தை நீங்க செய்யணும். ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொருக்கும் ஒரு தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாள் சும்மா வைக்கல. ஏன்னா நீங்க யாருன்றது உங்களுக்கே தெரியாம இருக்குது. நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் போது தான் அந்த கிரியை நடக்கும். நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் போது தான் விடுதலை ஆகும். நீங்க அந்த வார்த்தை சொல்லும் போது தான் அவங்களுக்கு ஆசீர்வாத கடை வரும். ஏன் கடந்து வரும் கேட்டா, தேவன் அப்படிப்பட்ட வார்த்தை உங்களில் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை ஒருவருக்கு பிணியாலைக்கு போய் தொடுமானால் பிணியால் அந்த இடத்துல சுஸ்தமாக வாய்ப்பு 100க்கு 100 உண்டு. ஹல்லேலூயா. அதனால்தான் தேவன் இயேசு கிறிஸ்து தான் வந்த நோக்கம் ரொம்ப தெளிவா வச்சு கொண்டே இருந்தார். தான் எதற்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை ரொம்ப தெளிவா வைத்துக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அவர் அந்த மாறவே இல்லை. அதனால தான் 2 வாட்டி அவரை கல்லை எடுத்தாங்க அடிக்கிறதுக்கு. ஆனா நேரம் வரல, அதனால அவர் மறைந்தார் என்று வேதம் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா எந்த நோக்கத்தை அந்த திட்டம், அவர் யாரு என்ன அந்த திட்டம் எப்படி வச்சிருந்தாரோ அந்த திட்டம் அப்படியே நிறைவேறும் வரை அவர் அதை தீர்மானமாக இருந்தாரு. அந்த தீர்மானத்தை உங்களையும் என்னை எடுத்துக்கொண்டு இந்த ஊழியத்தை ஒவ்வொருக்கு தேவன் கொடுத்து வச்சுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு முதலாளி தன்னுடைய சகலத்தை கொண்டு வந்து உங்க கையில கொடுத்துட்டு இதை பராமரித்துக் கொள்ளுங்க, இதை பார்த்துக் கொள்ளுங்க, அதான் நான் வர வரைக்கும் இது ஒழுங்கா நடக்கணும் அப்படின்றது தான் அந்த தேவனுடைய திட்டமாக காணப்படுது. அதை தான் இதை ஒரு கதையாக சொல்லப்படுது. இதை வாசிங்க தொடர்ந்து. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். இதுல ரொம்ப அழகான கான்செப்ட், ரொம்ப அழகா தெளிவா சொல்லப்படுது. ஒரு புரியாத மனிதனுக்கு இது புரிந்த அளவுக்காக அவ்வளவு அழகா எழுதப்பட்டிருக்க இந்த வார்த்தை. அதாவது பாருங்க, ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சில பேரு மியூசிக் உட்கார்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க, அவங்களுக்கு அது கொடுத்திருக்கிற தாளமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. சில பேர் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கீத வாக்கியங்கள் ஏதோ ஒன்று வாசித்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க, அது சில பேருக்கு தாளந்து கொடுக்கப்பட்டது. சில பேர் தேவனை பாடி பாடி துதித்து துதித்து அவரை மகிமைப்படுத்துறாங்க, அவங்க சில தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் சில பேருக்கு பார்க்கும்போது அங்க ஒரு வாஞ்சை, என்ன வாஞ்சை, நான் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை வீணாக இழந்து போகக்கூடாது, வேற ஒருவர் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிலருக்கு வாஞ்சையாக காணப்படுகிறது. இன்னும் சில பேருக்கு என்ன காணப்படுகிறது, அட நான் பாவத்தில் இருந்தேன், நான் எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்தனோ அப்படி நான் அந்த பாவத்தை நான் வெளியே வந்திருக்கிறேன், ஆனா நான் பெற்றுக்கொண்ட அந்த
ரட்சிப்பை இன்னொருவரும் பெற்றுக்கொண்டார். ஏன்னா என் தேவன் என்ன பாவத்தில் விடுதலை கொடுத்துக்கிறார், அதே விடுதலை அநேகருக்கு கொடுக்க வேண்டும் என்று சில பேர் ஓடுவது சில பேருடைய தாளந்தாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவன் ஒவ்வொருக்கும் ஒரு தாளந்தை தேவன் இறக்கி வைக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரே தாளந்து இல்ல. ஹல்லேலூயா. ஆனா என்ன சில பேர் பாஸ்டர் நானும் பாஸ்டர் ஆயிலா இருக்கலாம், பாஸ்டர் நானும் பாஸ்டர் ஆயிருக்கலாம். உண்மையான காரியம் யாருக்குமே இல்லைன்னு சொல்லல. ஹல்லேலூயா. சில பேர் 30 வருஷமா ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க, சில பேர் 2 வருஷம் வந்துட்டு ஹல்லேலூயா, சில பேர் 30 வருஷமா இவாஞ்சலிஸ்டமா இருக்கிறாங்க, சில பேர் 30 வருஷமா வெறும் வேதத்தை வாசித்து அதை கிரியை நடக்காம இருக்கிறாங்க, சில பேர் கிரியை நடக்குது. ஏன்னா அது விசுவாசத்தின் மூலமாக இந்த தேவனோடு எப்படி நீங்க அந்த தாளந்துகளை பயன்படுத்துறீங்களோ அதுக்கு தக்க தேவன் உங்களை உயர்த்துற ஒவ்வொரு படிப்படையை உயர்த்துற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எப்படி உபயோகப்படுத்துறீங்க அதான் ரொம்ப முக்கியமான காரியம். அதை குறித்து தான் இந்த வேதத்துல தெளிவாக சொல்லப்படுது. உங்கள் தாளந்துகளை நீங்க எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்கள் தாளந்துகளை நீங்க வீணாக வைத்துக் கொண்டிருக்கீங்களா அல்லது ஒவ்வொரு நாளும் செலவழித்துக் கொண்டிருக்கீங்களா? எப்ப செலவழித்துக் கொண்டிருக்கிறீங்களோ அப்ப தாளந்து இன்னும் வந்து கொண்டே இருக்கும். The experienced man will get more knowledge. Hallelujah. Hallelujah. ஒரு உதாரணம் பார்க்கும்போது இப்ப இந்த பாட்டில்ல முழுசா தண்ணி இருக்குது. நீங்க சர்ச்ல கொண்டு வரும்போது இந்த பாட்டில முழுசா தண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்ப நான் இவ்வளவு பாட்டில் இருக்கிற இவ்வளவு தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப மீண்டுமா எவ்வளவு தண்ணி ஊத்த முடியும்? இதுக்கு இந்த பாட்டில்ல எவ்வளவு காலியா இருக்குதோ அவ்வளவுதான் ஊத்த முடியும். ஹல்லேலூயா. இதே நான் 90% இந்த தண்ணியை கன்சியூம் பண்ணி தந்ததுன்னா 90% தண்ணி கண்டிப்பா நிரம்பும். இதே போல தான் உங்களுக்கு தாளந்துகள் மொல்ல வந்து கொண்டே இருக்குதோ. எவ்வளவு மொல்றீங்களோ அவள் ஊத்து கொண்டே இருக்கும், எவ்வளவு யூஸ் பண்ணீங்களோ அவள் வந்து கொண்டே இருக்குதோ, எவ்வளவு நீங்க உபயோகம் பண்ணீங்களோ அவ்வளவுக்கும் வந்து கொண்டே இருக்கும். எப்போ நீங்க அதுல உபயோகப்படுத்தாதுக்கிறீங்களோ அப்ப அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா. 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 இதுதான் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்து தேவன் கொடுத்திருக்கிறார். யாருக்கும் சும்மாவே இருக்கவில்லை, ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்து கொடுத்திருக்கிறார். பாருங்க. ஹல்லேலூயா. ஆனா எல்லாவற்றையும் காட்டிலும் இந்த ஊழியம் என்பது ஒரு விலை உயர்ந்த இதை கனமான ஊழியமாக காணப்படுகிறது. கனமான ஊழியம் இதை காட்டிலும் பெரிய உத்தியோகம் வேற எதுவுமே கிடையாது. அதனாலதான் இந்த பிலிகிராம் ஒரு நாள் அவருடைய கூட்டத்துக்கு தான் பல லட்சக்கணக்கான ஜனங்கள் வர ஆரம்பித்தது. முதல்ல அவருடைய கூட்டத்துக்கு தான் பாருங்க. அவருடைய கூட்டத்துக்கு பல லட்சக்கணக்கான கூட்டம் வருவாங்களாம். அவர் பிலிகிராம் வந்து ஃபுட்பால் இந்த ஏதோ பால் ஆடுறா பாருங்க. பால் ஆடிட்டு ஒரு நாள் அப்படியே கிரௌண்ட் படுத்துட்டு இருந்தாராம். படுத்துட்டு தேவன் அவரோட இடைப்பட்டு பேச ஆரம்பித்தாங்க. அவர் தேவன் இடைப்பட்டு பேச ஆரம்பித்த உடனே அவர் சொல்லலாம், இப்படிப்பட்ட கிரௌண்டுக்குள்ள அவருக்கு ஜனங்கள் நிரப்பும் அப்படின்னா. அவரு பெரிய ஒரு பிளேயர், நல்ல பிளேயர். ஆனா இவர் நினைச்சா என்னால எப்படி முடியும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு சில நாட்கள் தேவனை தெரிந்து கொண்ட நாட்கள்ல ஒரு லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து நிரம்புறது அவர் மூலியமா தான். அந்த இடத்துல வந்து ஊழியத்துக்கு அவருடைய சுவிசேஷத்தை அவ்வளோ கோடிக்கணக்கான ஜனங்கள் முதல் டிவியில தொலைபேச்சியில அதாவது ரேடியோல எல்லாம் வர அதிகமா ஆரம்பிச்சது இந்த பிலிகிராம் ப்ரோக்ராம் தான் என்று அநேக பேர் சொல்லுகிறார்கள். அவருடைய வண்ணூர்கள் சொல்லப்படுகிறார்கள். ஆனா அப்படி சொல்லும் போது அவருடைய கிரிகள் எல்லாம் கர்த்தர் அநேகருக்கு விடுதலை கொடுத்து கொண்டதுனால பாருங்க. அப்போ அந்த மினிஸ்டர் வந்து பிரசிடென்ட் வந்து பிலிகிராம பார்த்து சொல்லறான், ஐயா உங்களுக்கு நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போனோம், அவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்க வராங்க, நீங்க ஏன் பிரசிடென்ட் போஸ்ட்ல நிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சொன்னாரா, நான் இருக்கிற போஸ்ட் இதை காட்டிலும் உயர்ந்த போஸ்ட், அந்த போஸ்டை விட்டு நான் கீழே இறங்கி வர மாட்டேன். என்னுடைய ஊழியம் இதை காட்டிலும் பெரிய ஊழியமாக காணப்படுது. அதனால அதை காட்டிலும் இறங்கி வர எனக்கு தயார் இல்லை. ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை எம்எல்ஏ இல்லாம இருக்கலாம், நீங்க ஒருவேளை ஒரு மினிஸ்டர் இல்லாம இருக்கலாம், நீங்க ஒருவேளை சிஎம் இல்லாம இருக்கலாம். அதுக்கெல்லாம் வரும் 5 வருஷம் தான் போஸ்ட். ஆனா உங்களுக்கு எவர்லாஸ்டிங் போஸ்ட் தேவன் கொடுத்து வச்சுக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால இந்த ஊழியத்துக்கு உங்களை தேவன் அழைச்சு வச்சுக்கிறாரு. இந்த ஊழியம் எல்லாவற்றிலும் பெரிய ஊழியமாக காணப்படுகிறது. நீங்க கடந்து செல்லும் போது உங்களுக்கு அநேகருக்கு முன்பாக நீங்க அதிசயத்தை அற்புதத்தை பாரு. ஒரு எம்எல்ஏ செய்ய முடியாத காரியத்தை உங்களால செய்ய முடியும், ஒரு மினிஸ்டர் செய்ய முடியாத காரியத்தை உங்களால செய்ய முடியும். இந்த வானத்தை பார்த்து கட்டளிட்டீங்களோ அந்த கட்டளைக்கு அது கடை அதுக்கு அடங்கி இருக்கத்தக்கதாக தேவனுக்கு வல்லமை கொடுத்துரு. ஏன்னா அவருடைய சாயலாக உங்களை படைத்திருக்கிறார், அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதற்காகத்தான் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊழியத்தை கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தை தான் இவங்களுக்கு தாமதம் என்று தேவன் சொல்லிக்கிறார். அவர் வரும் வரை இந்த ஊழியத்தை உங்க கையில கொடுத்து வச்சுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய வார்த்தை சொல்லுது, ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறார்.
நீங்க எப்படி யூஸ் பண்ணீங்க? முழுசா யூஸ் பண்ணீங்களா? முழுசா ஃபில்அப் வந்து நிக்குது. கொஞ்சோடு யூஸ் பண்ணீங்களா? கொஞ்சோடு தான் வந்து நிக்குது. இல்ல பிரதர், என்னால முடியல பிரதர், நான் ட்ரை பண்றேன், முடியல பிரதர். ட்ரை பண்ண முடியாது, யூஸ் பண்ணும், முழுசா யூஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. யூஸ் பண்ணதான் உங்களுக்கு தெரியும். இன்னும் வந்து அது குறையவே அல்ல 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 தீரவே தீராதான். ஏன்னா அப்பேற்பட்ட கிருபை அவருடைய கிருபை கொடுத்து வச்சுக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் அநேக தடவை நான் பெருமையோடு சொல்ல ஆசைப்படுவேன். நான் ஏன மாட்டோம் டாக்டரே என்ன மிரட்டி இல்லைன்னா, டாக்டர் என்ன பாருங்க, என்ன பார்த்து சொன்னாரு, என்ன ஹாஸ்பிட்டல், பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல எனக்கு இந்த வாய்ஸ் போயிடுச்சுன்னு சொல்லி பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்தேன் பாருங்க. அது பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் கடந்து சென்று இருக்கும் போது எந்த அளவுக்கு மனுஷன் நினைச்சுக்கிறான் அவன் தான் ரொம்ப நாலேஜ், எனக்கு ரொம்ப அதிகமான அறிவு இருக்குது, நான் ரொம்ப படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த ஒரே டெஸ்ட்னால உருவாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எவ்வளவுல ஒரு டெஸ்ட். இங்கிலீஷ் பைபிள்ல சொல்லுது God formed the human being in the form of dust. ஹல்லேலூயா. எப்படி இந்த டெஸ்ட்ல, ஹல்லேலூயா, வேற எதுவும் கிடையாது. இவனுக்கு இருக்கிற ஒரு டெஸ்ட்டை வச்சு வச்சா நான் சந்திரமண்டலத்துல வாழ்றேன்னு, அதெல்லாம் வாழ முடியாது. எங்க வாழ முடியும்? அங்கதான் வாழ முடியும். நான் அந்த டாபிக் வரல. ஆனா என்ன சொல்ல படிக்கிறேன் பாருங்க, ஒரே ஒரு லிக்விட் இங்க போடுறாங்க பாருங்க, தொண்டை ஆட்டோமேட்டிக்கா பெருசா ஓபன் ஆகுது. ஒரு லேசரை உள்ள விட்டு எனக்கு சொன்னாங்க, இனி 15 நாள் நீ வாயை தோந்தியன்னா உன் குரலே போடு அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. 15 நாள் வாயை தோந்தினா குரலை போடுனாங்க. அன்பான தேவஜனமே, எவர்கள் உள்ளத்துல தேவ ஆவி இருக்கிறதோ அவங்க யாரும் மௌனமா இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அவங்க யாரும் மௌனமா இருப்பாங்க. ஏதாவது ஒரு செயல், ஏதாவது ஒரு கிரியை. ஏன்னா அந்த அதாவது உயிர்ப்பித்த தேவ ஆவி உங்களுக்குள்ள இருக்குமானால் உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை கண்டிப்பாக காணப்படும். ஹல்லேலூயா. அப்ப ஒரு நாள் பாதி பாட்டு சும்மா இருந்தேன், 2ஆம் நாள் இருக்கவே முடியல என்னால. ஹல்லேலூயா. பாருங்க, அன்னைக்கு ஆரம்பிச்சேன், இன்ன வரைக்கும் ஓயாம போயினக்கிறேன். இன்ன வரைக்கும் தொண்டை ஒண்ணும் ஆகல, எதுவும் ஆகல. கர்த்தர் கண்டிப்பா கிரியை செய்து கொண்டு அவரு விசேஷ தேவன். நீங்க எதை சொல்றீங்க அதை கண்டிப்பா செய்து முடிக்க அவர் நல்லவரா இருக்க. ஹல்லேலூயா. நீங்க எஸ் இல்ல கர்த்தாவே என்னால இது கூடும், என்னால் செய்ய முடியும் நீங்க சொன்ன சன மாத்தத்துல உங்களுக்காக தேவதூதரை வைத்தா தேவன் காத்துக்கொண்டு. தேவன் எப்படிப்பட்ட தேவனா, நீங்க பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளும் தடுமாறி கொண்டிருக்கும் போது இயேசுவேன்னு கூப்பிடுங்க காத்து கொண்டிருக்கிறாரா. நீங்க கூப்பிடுறா சன மாத்திரத்துல கோடிக்கணக்கான தேவதூதர்கள் காவல் நின்று காத்துக்கிறானா. என்னது இயேசு சொன்ன ஒண்ணு அவங்களுக்கு முன்பாக உங்களுக்கு குதிக்கிறதுக்கு, ஏன் உங்களை காப்பாத்துறதுக்காக. நீங்க சொல்லாத நேரத்துல அந்த இடத்துல ஒரு தடை படுக்கப்படுது. ஏன்னா தடை பண்றாங்க, அது என் நாமத்தை கூப்பிடலப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாமத்தை கூப்பிடலப்பா, அதனால ஒண்ணுமே பண்ணல. ஓகே பாருங்க, தொடர்ந்து இதனால ஒவ்வொருவரையும் இந்த விசேஷத்தை ஊழியம், இந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம், ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்து கொடுத்து. யாருக்கும் தாளந்து இல்லாம இல்ல, எல்லாருக்கும் ஒரு தாளந்து தேவன் கொடுக்கப்படுங்க. எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்கும் உங்கள் சரீரத்துல ரத்த ஓட்டம் இருக்குமானால், அந்த ரத்த ஓட்டம் ஓடிக்கொண்டு இருக்குமானால், உங்கள் உடம்புல நாடி நரம்புகள் இருக்குமானால் ஒவ்வொருக்கும் ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. வாசிக்க தொடர்ந்து அதை சேர்ந்து அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானனுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவர் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவர்களை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசி என்றான். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு இந்த 5 தாலந்தை வாங்கினவன் என்ன பண்றான், அந்த 5 தாலந்தை கொஞ்சம் பிரயோஜனப்படுத்தி இன்னும் 5 சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேன். ஹல்லேலூயா. 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 பாருங்க, இப்படிதான் ஊழியம், இதுதான் ஊழியம், வேற எதுவுமே கிடையாது. வேற சிம்பிளா இயேசு எவ்வளவு அழகா இயேசுடைய வார்த்தைகளை கேட்கும் போது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளா இருக்கும். அந்த வார்த்தை படிக்காத அந்நியானி கூட புரியத்தக்கதான வார்த்தையாக இயேசு கொடுப்பாரு. அது எவ்வளவு அழகாக கொடுக்குறாருன்னு நமக்கு தெரியாது. அவ்வளவு சிம்பிளா எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியதான். இதை குறித்து ஒரு போதனையே தேவையில்லை. படிக்க தெரியாதவங்களுக்கு படிச்சா கூட இது கண்டிப்பா உள்ள போய் கிரியை நடக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு வார்த்தையை அவ்வளவு அழகாக கொடுத்துக்கிறார். ஹல்லேலூயா.
அப்போ ஒரு தாளந்தை தேவன் கொடுத்துக்கிறாரா, 5 தாளந்தை கொடுத்திருப்பேன். எப்படிப்பட்ட அந்த 5 தாளந்தை பயன்படுத்துகிறான். உங்களுக்கு ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறாருன்னா அந்த ஒரு தாளந்தை பயன்படுத்தினா இன்னும் ஒன்று ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும். ஹல்லேலூயா. 2 தாளந்தை இருந்தா 2 தாளந்தை பயன்படுத்தினா மீண்டும் உடனடியா வந்து கொண்டே இருக்க பாருங்க. ஏன் கேட்டீங்கன்னா அவர் ரெடியா காத்து கொண்டிருக்கிறாரு. நீங்க பயன்படுத்தோ கூட வந்து கொண்டே இருக்கும். எப்போ நம்ம இதை ஸ்டாப் பண்ணிக்கிறோமோ அந்த இடத்துல அது ஸ்டாப் ஆயிடும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த சில காரியங்களை பார்த்துருப்போம் பாருங்க. இத புதுசா ஏதாவது மோட்டர் போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மோட்டரெல்லாம் கனெக்ட் பண்ண உடனே மோட்டருக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா மோட்டர் போட்ட உடனே தண்ணி வரணும். அப்படி தண்ணி எடுக்க மாட்டாங்க. அந்த வால்வ் ஓபன் பண்ணி இங்க இருந்து தண்ணி ஊத்துவாங்க. ஹல்லேலூயா. எங்க தண்ணி ஊத்துவாங்க? இங்க இருந்து தண்ணி ஊத்துவாங்க. இந்த தண்ணி எப்ப ஊத்திட்டு இதை லாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ மீதி இவங்க எப்போ போடுறப்பதான் வந்து கொண்டே இருக்கும். அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. என்ன கேட்டா நீ போடு விதைய பின்னாடி உனக்கு வந்துட்டே இருக்கா. ஹல்லேலூயா. நீ சுவிட்ச போடுறதுக்கு முன்பாக உனக்கு வார்த்தையை போடு. அந்த வார்த்தை போட கிரியை நடக்க ஆரம்பிக்கும். அந்த கிரியை நடக்க ஆரம்பித்த உடனே அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நீயா நிறுத்தினா தான் உண்டு, இல்லைன்னா வடிஞ்சு போய்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய தாளந்துகளை நீங்க பயன்படுத்துங்க. ஒரு நாளைக்கு இயேசு கிறிஸ்து உங்களோட வந்து கேட்பாரு, மகனே. இயேசு கிறிஸ்து பாருங்க, தேவன வார்த்தை சொல்லுது, ஞானிகளை பைத்தியம் ஆக்குவதற்காக தேவன் பைத்தியக்காரங்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார பைத்திய God has chosen a foolish man அப்படின்னு வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அறிவு இல்லாதவங்களை தேவன் தெரிந்து கொண்டாராம், முட்டாள்களை தேவன் தெரிந்து கொண்டார். ஏன்னா அறிவு உள்ளவனுக்கு போதிக்கிறது ஒரு முட்டாள் தேவை. ஹல்லேலூயா. அதனால தான் மீன் பிடிக்கிறவங்களை பணம் பிடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிடிக்கிறதுக்கு MBBS தேவையில்லை, LLB தேவையில்லை. இரண்டாவது ஹல்லேலூயா டிப்ளமோ தேவையில்லை. அவங்களை கொண்டு வந்தார். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுவிசேஷம் அவங்க பார்த்து ஆரம்பித்தாங்க. இவங்க என்னப்பா எல்லாம் குச்சி போய் பெனாத்துறாங்க. இல்ல பெனாத்துல இது தேவ ஆவியானவர் அவங்க மேல் வந்து இறங்கினார் என்று வார்த்தை சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் அவங்களுடைய முன்னோருடைய வம்சத்துடைய பாஷைகளை பேச ஆரம்பித்தாங்க. ஏன்னா தேவ ஆவியை நிரப்பும் போது அப்படிப்பட்ட கிரியைகள் நடக்குது. ஹல்லேலூயா. தேவன் உற்சாகத்தோடு யாரெல்லாம் உற்சாகத்தோடு கொடுக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வரன்களை கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. அப்போ வரன்களை பெற வேண்டும் என்றால் உங்களுடைய காலத்து ஈடுபாடு உண்டாக வேண்டும். கிரியைகள் நடக்க வேண்டும். எப்படி நடக்க வேண்டும்? அவருடைய காரியத்துல ஒரு உதாரணம் சொல்ல போனா ஒரு ஃப்ரெண்ட பார்த்தாக்கா, இப்போ என்ன பாத்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு யாராவது பாஸ்டர் ஜான்சனுடைய ஃப்ரெண்ட் சொல்ல உடனே உங்களுக்குள்ள ஒரு கற்பனை வருது. என்ன கற்பனை வருது? இவரு எப்படி இருக்கிறாரோ கண்டிப்பா அவரை போலதான் இருப்பார். ஹல்லேலூயா. ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, if you want to guess your friend I should see you. ஹல்லேலூயா. நான் உன்னை பார்த்தா உன்னுடைய ஃப்ரெண்டை நான் கண்டிப்பா கெஸ் பண்ணுங்க. ஏன்னா உனக்கு எந்த குவாலிட்டி இருக்குதோ அந்த குவாலிட்டி கண்டிப்பா அவனுக்குள்ள இருக்கும் அப்படின்னு காணப்படுது. ஹல்லேலூயா. கண்டிப்பா நல்லவங்க கண்டிப்பா கெட்டவங்களோட சேர மாட்டாங்க, கெட்டவங்க நல்லவங்களோட சேர மாட்டாங்க. அதுவும் இதுவும் இணையாது பாருங்க. அதே போலதான் பாருங்க, உங்களை பார்க்கும் போது அந்த இயேசுடைய சாயல் அவர் என்ன செஞ்சாரு? அவருடைய பாவிகளை அவர் வெறுக்கவில்லை, அதாவது துரோக செயல்களை வெறுக்கவில்லை, அவர் சண்டை போடுறவங்களை வெறுக்கவில்லை, யாருமே அவர் வெறுக்கவில்லை, எல்லாரும் நேசிக்க ஆரம்பித்தார். அதே சேம் குவாலிட்டி நமக்கு இருக்குதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேம் குவாலிட்டி நமக்கு இருக்குதா? கிடையாது. நம்மகிட்ட கிடையவே கிடையாது. யாரா ஒருத்தர் எதனா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா போதும், அவங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா? நமக்கு தெரியாத பேசுறதுக்கு? என்னால கூட பேச தெரியும், என்னால கூட பேச தெரியுங்க. அதாவது சேத்துல கல்லுப்பட்டா என்னாவோ நம்ம மேலதான் தெரியும். ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. அவங்க மட்டும் தான் பேச தெரியுமா? எனக்கு ஒண்ணு பேச தெரியலையா? சில பேர் சொல்றாங்க பாருங்க, சில பேர் என்ன சொல்றாங்க, ஒரு 10 நிமிஷம் இருங்க வரேன்னு சொல்லிட்டு நேரா போய் உள்ள போய் ஏதோ கட்டி வச்சிட்ட மாதிரி கட்டி வந்து வாய்ப்பு அந்த மாதிரி பேச ஆரம்பிங்க. என்னன்னு கேட்டாக்க அபிஷேகத்தை கட்டி வச்சுட்டு வராங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 வாய் வச்சிருக்கிறாங்க. ஒன்னு ஆலயத்துக்கு வந்தா கர்த்தரை துதிக்கிற அந்நிய பாஷை பேசுற வாய், இன்னொரு வாய் வச்சுக்கிறாங்க. அது வெளியே போனாக்கா இந்த உலகத்தாரோட சேர்ந்து பேசுற அசிங்க பிடிச்ச வாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் நீங்க அந்த தேவனுடைய சாயல் என்பதை மறந்து விடக்கூடாது.
எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, துன்பமே பெரிய பெரிய பிரச்சனை உங்களுக்கு வந்து நேர்ந்தாலும் சரி, உங்க குவாலிட்டியில நீங்க மாறக்கூடாது. ஏன்? உங்க குவாலிட்டி உங்களுடைய குவாலிட்டி கிடையாது, அது இயேசுடைய குவாலிட்டியாக காணப்படுது. உங்களை பார்க்கும் போது அவருடைய சாயல் என்பதை ஒவ்வொரு புரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த தேவனை ஆராதிக்க வேண்டும், இப்படிப்பட்ட ஜனங்களை தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதை அவங்க உள்ள கிரிகள் நடக்க வேண்டும். நாம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு இந்து ஜனங்களை பார்த்து ஒரு கேவலமா நினைக்கிறோம். கூடாது, தெரியாது. ஒரு நாளைக்கு தேவன் அவர்களை எப்படி தொடுவார் என்று தெரியாது. அல்லேலூயா. அவர்களை எப்படி தேவன் தொட்டு உங்களை காட்டிலும் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு நிறுத்துவார் என்று உங்களுக்கு தெரியாது. ஆனா தேவன் கண்டிப்பா செய்வார். யாரை கொண்டு வரணும் செய்வாரு. உங்களால செய்ய முடியல, கண்டிப்பா ஒரு கழுதையை கொண்டு கண்டிப்பா செய்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவன் சொல்ல, நீங்க பேசலன்னா இந்த கல்லுகள் என்ன பேசும். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு நம்ம யாரும் பேசலன்னா ஆட்டோமேட்டிக்கா டிவியை போடுவாங்க. டிவியை பார்த்த உடனே ஒரு பிரீத்தி சேனல் வரும். பிரீத்தி சேனல் வந்து நீங்க எல்லாம் அதுல வருவீங்க. நீங்க வந்த உடனே இந்த வார்த்தையை இன்னொருத்தர் பார்ப்பாங்க. அது மூலியமா கண்டிப்பா ஒரு ரட்சிப்பை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம பண்ணலனாலும் வேற ஒரு சேனல் ஆவது இன்னொருத்தர் கண்டிப்பா பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. தேவனுடைய வார்த்தை எப்படி கிரியை பண்ணுமோ அது கண்டிப்பா நடந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதுல எந்த சந்தேகம் எந்த ஒரு இதுவும் காணப்படும். ஏன்னா அவர் ஒரு தீர்மானம் வச்சாரு, யாரை தொட வேணும், யாரை நான் இன்னைக்கு சந்திக்க வேணும். அவர் திட்டம் வச்சாரு. அவர் திட்டம் வச்சா யாரும் தடைப்பட்டு போகவே முடியாது. யோபு 42:2 கர்த்தாவே நீ செய்ய நினைப்பது ஒருபோதும் தடைப்படாத கர்த்தாவே என்று சொல்றாரு. அவர் என்ன செய்ய திட்டம் வைக்கிறாரோ அதை யாரால மாற்ற முடியாது. அவர் கண்டிப்பா அந்த ப்ரோகிராம் விட்டு நீங்க தேவனே கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க மாறலாம், அவர் மாறாத தேவனா இருக்கார். நீங்க மாறலாம். ஹல்லேலூயா. பாருங்க, அதனால இதை தொடர்ந்து நீங்க வீட்டுல போய் வாசிக்கும் போது இந்த தேவன வார்த்தை சொல்கிறது. நீங்க 34 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசிங்க. அதுல அந்த வார்த்தை சொல்கிறது. அதாவது இந்த தேவன் என்ன பண்றாங்க, இதை தொடர்ந்து நேரில் என்றதால் நான் முடிக்க ஆசைப்படுகிறது. தொடர்ந்து அதாவது தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது, அதாவது ஒரு தாழ்ந்து வைத்துக் கொண்டிருப்பேன் தான் தேவனுக்கு பிரியமான கிரியைகள் நடப்பிக்காத காரணத்தினால அந்த தாழ்ந்து இருக்கிறவற்றை வாங்கி உள்ளவனுக்கு தேவன் கொடுக்கிறார். நீங்க யூஸ் பண்ணாத காரணத்தினால, நீங்க அதை பயன்படுத்தாத காரணத்தினால, உங்களுக்கு தேவன் எந்த காரை கொடுத்து வச்சுக்கிறாரோ அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணாத காரணத்தினால அது வீணா போக தேவன் விடுதல அதை வாங்கி உள்ளவனுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை இன்னொருத்தர் சொல்லி செஞ்சுக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அவங்க செய்யும் போது அப்படியே ஆயிரக்கணக்கு பாருங்க. ஒரு நல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா, முதல் வார்த்தை இயேசுன்ற வார்த்தை நம்ம தான் சொல்லி இருக்கணும். யாருக்கு? அந்நிய ஜனங்களுக்கு. அதுதான் கிஃப்ட். கிறிஸ்தவன வீடு வீடா போயிட்டு ஐயா ஊழியத்துக்கு வா, வீட்டுக்கு வா, சபைக்கு வா, பிரேயருக்கு வா சொல்றது கிஃப்ட் கிடையாது. இட்ஸ் நாட் அட் ஆல் தி மினிஸ்ட்ரி. நீங்க மினிஸ்ட்ரி செய்ய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு போய் இயேசு நல்லவர் என்பதை சொல்லி அவங்களுக்கு கூட்டறிய பாருங்க. அதுதான் விதை, அதுதான் வித்து, அதுதான் தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருஷம் கிறிஸ்துமஸ் ஆனவனா வெறும் கிறிஸ்துவ வீட்டுங்களுக்கு போய் கேரல்ஸ் எடுத்துட்டு போய் இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார் சொல்றதுல ஒரு அதிசயம் கிடையாது, ஒரு அற்புதம் கிடையாது. எந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவோட அதாவது கிறிஸ்தவங்களுக்கு போய் சொல்லன்னு சொல்லல, அந்நிய மனுஷங்களுக்கு தான் போய் சொல்லி வேதம் தெளிவாக சொல்றாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆடு மேய்க்கிறவங்களுக்கு போய் சொன்னாங்க தேவதூதர். யாருக்கு? ஆடு மேய்க்கிறவங்களுக்கு. நம்ம ஜனங்க என்னன்னா பிலிவர்ட்ட லிஸ்ட் வாங்கிக்கிறாங்க. யாரு இந்த வருஷம் 500 ரூபாய் போட்டாங்க லிஸ்ட் எடுப்பா அப்படின்றாங்க. லிஸ்ட் எடுக்கிறாங்க. வருஷத்துக்கு 500 ரூபாய் யார் போட்டாங்க, இவங்களாம் சரி 500 ரூபாய் போட்டுங்க வீட்டுக்கெல்லாம் முதப்படி. ஹல்லேலூயா. அப்படி வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாட பைபிள் எங்க சொல்லி இருக்குது? கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. ஊழியம் என்பது ஒரு தெரியாத ஒரு ஜனங்க இருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவை தெரியாத ஜனங்க. அந்த ஜனங்களுக்கு போய் சொல்லணும் இயேசு எப்படி நல்லவர், உங்களுக்கு அதிசயத்தை செஞ்சார். ஹல்லேலூயா. இது ஒரு நாளும் ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கணும். எப்படிப்பட்ட சேலஞ்ச் எடுக்கணும்? நான் வேலை செய்யற இடத்துல இருக்கிறவங்க சொல்ல போறேன், நான் பஸ்ல போறேன்னு சொல்ல போறேன், ரோட்ல இருக்கிற பிச்சைக்காரனுக்கு சொல்ல போறேன். ஏன்னா அவன் குஷ்டரோக தேவன் தொடுவார், அவன் விடுதலை கண்டிப்பா கொடுப்பார். ஹல்லேலூயா. எனக்கு யாருக்குன்னு தெரியாது, அந்த ஒரு வாஞ்சை உள்ளத்துல இருந்தா போதும். எந்த வாஞ்சை? ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவது என்னோட கண்ணீர்ல உட்கார்ந்து ரோட்ல உட்கார்ந்து ஒரு சகோதரியை பார்த்து அவன் இயேசு நல்லவர், உன் கண்ணீரை தொடுக்க நல்லவரா இருக்கணும் ஒரு வார்த்தை சொன்னா போதும், பரலோகத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஹாஸ்பிடல்ல உட்கார்ந்து யாரோ ஒருத்தர் வியாதியோட உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒண்ணுமே வேணாம்,
இந்த ஒரே நிமிஷம் இயேசு நல்லவருமா, உன் வியாதி அவர் சுகமளிக்க நல்லவரா இருக்கிறாரு. ஒரே நிமிஷம் காலத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணி பாருங்க. தெரியாது இயேசு என்ன காரியம் செய்வாருன்னு. உங்களை இதயத்துல வாஞ்சி இருந்தா போதும், அவர் கிரியை செய்ய நல்லவரா இருக்கிறாரு. நீங்க ஜெபிக்க ரெடியா இருந்தா போதும், அவர் உதவி செய்ய நல்லவரா இருக்கிறாரு. நீங்க அவரோட பேச நீங்க ரெடியா இருந்தா போதும், ஆயிரக்கணக்கான தேவர் உங்களுக்கு முன்பாக தெய்வத்தூதர் அனுப்ப தேவன் தயாராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம்? நம்ம தாளந்த நம்ம வாங்கி கொண்டு அடக்கி நம்ம அதை ஒரு பெட்டியில போட்டு வச்சிருந்தோம்னா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஃப்ரிட்ஜில வச்சா எந்த ஐட்டமே கெட்டு போவாது. கண்டிப்பா எல்லாரும் நம்ம எல்லாம் ஃப்ரிட்ஜ் இல்ல, அதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜில எல்லாம் போய் உட்கார முடியாது. ஆனா நம்மளுக்கு கொடுத்துருக்கிற தாளந்த அப்படியே வச்சிருந்தோம்னா ஒரு மாசம் ஒரு தக்காளி ஃப்ரிட்ஜிலே போட்டு வச்சு பாருங்க, அழகா எடுக்கும் போது தக்காளி கலர் இருக்காது, அது வெள்ளை பூர்ண புத்த கலர் ஆயிடும். ஹல்லேலூயா. ஏன்னா அதுவே அது ஃப்ரிட்ஜில வைக்க வேண்டிய குவாலிட்டியே எவ்வளவு நாள் தான் தாங்கும். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு அதை தாங்கி அந்த அளவுக்கு அதை பயன்படுத்தலனா எப்படி டமாட்டோ கெட்டு போதோ அப்படிதான் உங்க வாழ்க்கையில இருக்க தேவன் கொடுத்த கிரியைகள் எல்லாம் நீங்கள் இழந்து போய்விடுவீர்கள். ஹல்லேலூயா. இதுக்காகத்தான் ஊழியர் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஒண்ணுமே இல்ல, ரோட்ல போயினுக்கிறோம், தக்காளி வாங்க போறோம். தக்காளிக்காரன் என்ன கேட்கிறோம்? 2 ரூபாய் குறைச்சு கொடுங்கப்பான்னு கேட்கிறேன். வேணாம், 2 ரூபாய் குறைச்சு கொடுக்க வேணாம். எவ்வளவு டொமேட்டோ? 10 ரூபாய். ஓகே, 10 ரூபாய் நான் கொடுக்க ரெடி. ஆனா இயேசு நல்லவன், அதனாலதான் நான் உனக்கு 10 ரூபாய் கொடுக்கிறேன். 1 ரூபாய் கூட நான் வேற கேட்கிறேன். ஏன் கேட்கிறேன்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். போதும், ஒரே சாட்சி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவருங்க தான் வேலை பேசக்கூடாது, ஒரு கிறிஸ்தவங்க தான் போய் வேலை குறைச்சு கேட்க கூடாது. கடையில விக்கிறவன் 10 ரூபாய் லாபம் மட்டும் யோசிக்கிறான். ஆனா கடையில இருந்து வாங்கி வருவேன், அதே வேலைக்கு வந்துட்டு எனக்கு 1 ரூபாய் லாபம் கிடைக்கணும்னு அவன் வந்துட்டு ரோடெல்லாம் தெருவா கத்தின்னு விற்கிறான். நம்ம என்ன கேட்கிறோம்? 10 ரூபாய் டமாட்டோவா? கடையிலே 10 ரூபாய் சொல்ல, நீ நான் 10 ரூபாய் சொல்ல, 2 ரூபாய் குறைச்சு கொடுக்கணும். ஹல்லேலூயா. இது ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை கிடையாது. நீங்க எப்போ கேட்ட ரேட்டுக்கு நீங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னோம், பரப்பா நீ உங்க ரேட் கரெக்டா எடுத்துக்கோ, எனக்கு குவாலிட்டி கரெக்டா கொடுங்க. உங்க குவாலிட்டி நீங்க கரெக்டா கேட்கும் போது உங்க குவாலிட்டி அவன் புரிஞ்சுக்கொள்வான், இவங்க எப்படிப்பட்ட குவாலிட்டி. ஹல்லேலூயா. அப்போ இந்த இயேசுடைய குவாலிட்டி, இந்த குவாலிட்டி ரொம்ப முக்கியமான குவாலிட்டி. இந்த தேவனை தான் நான் தெரிஞ்சுக்கணும். அவனும் உங்ககிட்ட வருவான். உங்க நல்ல நடத்தைகளை பார்த்துதான் அவங்க மரம் மாறணும். தவிர நம்ம இயேசு பாருங்க, வாய்க்குள்ள ஜனங்க என்ன நினைக்கிறாங்க? வீட்டுல போர்டு எழுதி போடுறாங்க இயேசு நல்லவர்னு, ஆனா செய்கையில இயேசு நல்லவரை இங்க காண்பிக்குது. ஹல்லேலூயா. கையில பேண்ட் போடுறாங்க, the God is good all the time அப்படி போடுறாங்க, the people are not acting like good. ஹல்லேலூயா. அவங்க அந்த நல்ல மாதிரி நடந்தா போதும், அந்த நடத்தி மூலமா கிரியை நடக்கும். வண்டியில போறாங்க, கர்த்தரை மேய்ப்பராக இருக்கார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் வண்டியில எழுதி போறாங்க, ஆனா உள்ளத்துல இல்ல, வாயில கிரியை நடக்க மாட்டேது, என் தேவனுடைய கிரியை வெளியே வர மாட்டேது. ஏன் வெளியே வர மாட்டேது? அது ஸ்டிக்கரா இருக்குதே தவிர வாயிலிருந்து வெளியே வர மாட்டேது. இந்த வண்டியில இருக்கிற ஸ்டிக்கரை வாயில வைங்க, இந்த வீட்டுல பீரோல ஒட்டி இருக்கிற போஸ்டர் எடுத்து உங்க நெஞ்சில வைங்க. ஏன்னா எப்போ அந்த பிரேம் உள்ள வைக்கிறீங்களோ வாயிலிருந்து வெளியே வருது. வெளியே வந்த உடனே தேவன் எந்த கிரியை நடத்துவீங்களோ அதை நடத்தி மிக்க நல்லவரா இருக்கிறார். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அந்த பிரேம் சொன்ன பிக்சரை எந்தெந்த வார்த்தை சொன்ன, இப்ப மாருதி கார் அப்படின்னு சொன்ன உடனே உங்க வாழ்க்கையில எந்த காரை நீங்க வாங்க ஆசைப்படுறீங்க அந்த கார் உங்களுக்கு முன்பாக வந்து பாருங்க. ஏன்னா பிக்சரைஸ். ஹல்லேலூயா. தேவன் உலகத்தை சொன்ன மாத்திரத்துல அந்த பிக்சரைஸ் அவருக்கு முன்பாக வந்தது. அதே போல நீங்க ஒரு காரியம் சொல்லும் போது அந்த பிக்சர் உங்களுக்கு முன்பாக வருது, அதை உள்ள வைக்கிறீங்க, அதை வெளியே வாயில் அறிக்கிறீங்க. அப்ப அந்த பிக்சரை கொண்டு உள்ள வைங்க, இந்த வார்த்தையை வெளியே ரிலீஸ் பண்ணிக்கோ, அந்த கிரியைகள் நடந்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அதனால தேவன் ரொம்ப மிகவும் நல்லவர். அவரை யார் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வாங்க? அவரை அதிகமா நேசிக்கிறீங்கன்னா அவர் காரியத்தை செய்வாங்க. அவரை அதிகமா நேசிக்கிறீங்களே எப்போ ஜனங்க இப்போ ஒருத்தர் சொல்றாங்க, நான் ஒரு இப்ப இந்த காலத்து ஒரு ட்ரெண்ட் எடுத்துக்கோங்க. ஜனங்க ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் எடுக்கிறாங்க, இல்ல சினிமா ஆர்டிஸ்ட் எடுக்கிறாங்க, அவர் ஸ்டைல பார்த்து அவரை பிடிச்சிக்கிறாங்க, அவங்கள கவர் பண்ணுது. இத இயேசுடைய குவாலிட்டி ஒவ்வொரு ஜனங்களையும் கவர் பண்ணுது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு 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 வெளிவு உள்ள ஒரு பெண்ணு, சிறு பொண்ணு, ஒரு வயதான ஒரு பையன் நிறைய லக்கேஜ் தூக்கிட்டு போயிருந்தா. வெளியூர்ல எல்லாம் அதிகமா ஜாஸ்தி மைண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் மைண்ட் பண்ண மாட்டாங்கன்னா அவங்க வேலை அவங்களுக்கு. பக்கத்து வீட்டுல கொலையே நடந்தா கூட அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு தெரியவே தெரியாது. பக்கத்துல இருக்க ஹலோ சொல்றதே காலையில் எப்பாவது ஒரு வார்த்தை தான் ஹலோ சொல்லிட்டு போவாங்க. அதை தவிர மீதி பக்கத்துல இருக்க யார் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன். ஒரு வயதானவர் லக்கேஜ் தூக்கிட்டு போய் கொண்டு இருக்கிறாங்க பாருங்க.
லகேஜ் தூக்கி போயிருக்கும் போது ஒரு சிறு பொண்ணு போய் அவரை ஹெல்ப் பண்ணிட்டு தூக்கி எல்லாவது பண்ணதை அவங்க வீட்டை வச்சுட்டான். அவர் பெரிய பணக்காரர். ஒரு அதிகாலையில பார்க்கும்போது அவங்க ஸ்கூல் கிட்ட நிறைய க்ரௌடு ஜனங்க. ஏன்னா க்ரௌடு ஜனங்கன்னு பார்க்கும்போது இந்த பொண்ணு உடைய பெற்றோர் வந்து இந்தியாவில் இருக்கிறாங்க. அந்த பெண்ணு அந்த ஊர்ல படிக்கிறது யாரோ உதவி மூலியமா படிக்க போயிருக்குது. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஜனம் ரொம்பிட்டுக்கிறாங்க. பிரின்சிபலுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, இங்க என்ன பிரச்சனை நடக்க போறது, அதனால இவ்வளவு ஜனம் இங்க வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தா அந்த ஊர்ல இருக்கிற பெரிய பணக்காரரு இந்த ஒரு பெண்ணை, இந்த இந்தியாவில இருந்து போய்க்கிற பெண்ணை சந்திக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா என்னத்துக்கு இவர் சந்திக்க வந்தாரு என்று பார்க்கும்போது அந்த பொண்ணு ஒரு அது நடந்த சம்பவத்தை சொல்லிச்சான். இவர் ரொம்ப மிகவும் ஒரு வெயிட் தூக்கிட்டு ஒண்டியா போயிருக்கிற நேரத்துல இந்த பெண்ணை என்ன பண்ணிச்சான், அந்த லகேஜ் எல்லாம் வாங்கி இந்த பெண்ணு லகேஜ் எல்லாம் வாங்கி கொண்டு போய் அவங்க வீட்டுல எடுத்துன்னு போய் வச்சுட்டு அவங்க வீட்டுல ஒழுங்கு பண்ணி கொடுத்து வந்துச்சான். அவங்க வீட்டுல போய் ஒழுங்கு பண்ணி கொடுத்து வந்துச்சான். அப்ப அவருக்கு ஆச்சரியமா இருந்துச்சான். ஆச்சரியமா வந்து இருமா கூட அந்த பொண்ணு இருக்குல்ல, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போறேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டான். அவர் ஸ்கூல்ல வந்துட்டு விசாரிக்கிறாரு, நீ யாருடைய பிள்ளை, உனக்கு எப்படி இந்த குவாலிட்டி உனக்குள்ள வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எப்படி இந்த குவாலிட்டி எனக்குள்ள வர்றது பார்க்கும்போது எங்க அப்பா அம்மா கிறிஸ்துவங்க, எங்க அப்பா அம்மா பிறருக்கு உதவி செய்யறது அடிக்கடிக்கு சொல்லி கொடுப்பாங்க. எங்களுக்கு எங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்த உதவி இன்னைக்கு நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்போ அவங்க அப்பா அம்மா எப்படி அந்த உதவி அவங்களுக்குள்ள கீழே நடக்க ஆரம்பிச்சது இந்த வேதத்துல இருக்குது. ஹல்லேலூயா. இந்த சிறியவர்களுக்கு நீங்க எதை செய்யறீங்களோ அதை எனக்கே செய்துதான் நினைத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அந்த கிரியை நடக்குது. அந்த பிச்சை வயசு உள்ள வச்சுச்சு, அது கிரியை செய்ய ஆரம்பித்தது. அது கிரியை செய்ய ஆரம்பித்த உடனே பாருங்க, அவங்க பணத்தை கொடுத்து இந்தியாவில் இருக்கிற அப்பாவை டோட்டல் சேனல் அங்க வர வச்சு இப்படிப்பட்ட அருமையான நீ பெரிய பெற்றிருக்கிறீ, நீ பாக்கியவாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியம் நீங்க செய்யும் போது இப்பேற்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் என்று அவங்க உங்களை வாழ்க்கும் போது தேவன் நாம மகிமை உண்டாகும். தேவன் சொல்லுங்க ஹல்லேலூயா. 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 அதே முக்கியமும் நேசிக்க வேண்டிய குவாலிட்டி நம்மளுக்குள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நேசிக்கிற குவாலிட்டி, யாரை நேசிக்க வேண்டிய குவாலிட்டி? இயேசுவை நேசிக்க வேண்டிய குவாலிட்டி. பாருங்க, இதுல இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்றேன். யோவான் 21ஆம் அதிகாரம் எடுத்துவாங்க. பதினஞ்சிலிருந்து வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை அறிவீர் என்றான். அவர் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஹல்லேலூயா. இதுல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அதாவது சீமோனை பார்த்து பேசி கேட்கிறாரு, நீங்க இருக்கிற எல்லாரை காட்டி நீ என்ன அதிகமா நேசிக்கிறாய் என்று. ஹல்லேலூயா. இவன் சொல்ல இருக்கிற எல்லாரை காட்டிலும் நான் நேசிக்கிற கர்த்தாவே என்று சொல்றான். ஹல்லேலூயா. அதாவது ஒருவர்கள் இந்த தேவனை நேசிக்கிற இயேசுவை நேசிக்கிறார்களோ, அவர் அன்பை ருசி பார்க்கிறார்களோ, அவர் அன்போடு இணைந்து இருக்கிறார்களோ, அவருடைய வார்த்தையை நேசித்து வைத்திருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த தேவனுடைய கிரியை நடத்தி கொண்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல சொல்றாரு அதிகமா நேசிக்கிறேன்னு சொல்லும் போது நீரே ஆட்டுக்குட்டிகளை. ஹல்லேலூயா. அதே இங்கிலீஷ் பைபிள்ல சொல்லப்படுது, you will be feed. ஹல்லேலூயா. சொல்லுது you will feed my. வாசிங்க 21ல 21 verses 15. So when they had eaten breakfast, Jesus said to Simon Peter, Simon, son of Jonah, do you love me more than this? He said to him, yes, Lord, you know that I love you. He said to him, feed my lambs. Hallelujah. Hallelujah. Feed my lambs. Hallelujah. அதே தான் சொல்றாரு, என்னுடைய குட்டிகளுக்கு நீ போஷிப்பாய். ஹalleluya. இங்கிலீஷ் பைபிள்ல இந்த சில டிரான்ஸ்லேஷன் வரும்போது சின்ன டிஃபரன்சஸ் வருது. ஹalleluya. இந்த தமிழ் இங்கிலீஷ் வரும்போது இத நீ மேய்ப்பான் என்று சொல்லி இருக்குது. அது சொல்றது you will feed. ஹalleluya. நீ feed என்று பார்க்கும்போது என்னன்னா இந்த குழந்தைகளுக்கு இந்த வார்த்தையை போஷிப்பாயாக. ஹalleluya. இவர்களை இப்பொழுதே நீ உன் வார்த்தையை கொண்டு பேசி போஷிப்பாயாக. ஏன்னா மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல இந்த வார்த்தையால பிழைப்பான வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்ப நீ போஷிப்பாயாக. இந்த வார்த்தையை கொண்டு அவர்கள் போஷிக்க அவர்கள் புஷ்டி உள்ளவர்களாக ஆவார்கள். எப்படி புஷ்டி? வார்த்தையில் ஞானம் உள்ளவர்களாக வாழ்வார்கள். ஹல்லேலூயா.
முதலாவது சொல்றாரு, என்னுடைய ஆட்டு குட்டிகளை நீ மேய்ப்பாயாக. ஹல்லேலூயா. என்னுடைய ஆடுங்க குட்டிகளுக்கு நீ அவர்களுக்கு நீ போஷிக்க கொடுப்பாயாக. தொடர்ந்து கீழே பாருங்க என்ன சொல்லுது. இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஹல்லேலூயா. இப்ப சொல்றாரு, அதாவது இன்னொரு என்ன நேசிக்கிறாய், இரண்டாவது வரை கேட்கிறாரு. ஆம் கர்த்தாவே, நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்றாரு, நீ என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக. ஹல்லேலூயா. 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 முதலாவது சொல்றாரு, இந்த குட்டிகள், அதாவது சில பிள்ளைகள். ஹல்லேலூயா. பிள்ளைகள். ஹல்லேலூயா. எப்படி பிள்ளைகள் எப்படி என்று பார்க்கும்போது, அதாவது வெறும் 10 வயசுல இருக்கிறவங்க பிள்ளைங்க கிடையாது, 20 வயசுல இருக்கிறவங்க பிள்ளைங்க கிடையாது. இந்த தேவனுடைய வார்த்தை அறியாத ஒவ்வொரு பிள்ளைகள் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எப்படி இருக்குதா, பால் ஊற்றுறது போல இருக்குதா. ஹல்லேலூயா. அதனால தான் நீங்க பால் குடிக்கிற குழந்தைகளாக இருக்காங்க என்று அப்போஸ்தலர் ஒரு இடத்துல சொல்லப்படுகிற வேதத்துல. ஹல்லேலூயா. நீங்க பால் குடிக்கிற குழந்தைகளாவே இருக்காங்க. ஏன்னா இதுல ஞானத்துல வளர வரைக்கும் ஒவ்வொரு குழந்தைகளாக தான் காணப்படுகிறார்கள். அதான் வேதம் தெளிவாக சொல்லப்படுது. முதலாவது இந்த குழந்தைகளுக்கு நீ போஷிப்பாக. இரண்டாவது சொல்ற, என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆடுகளை பார்ப்போது மந்தைகள். ஹல்லேலூயா. பெரிய 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 இனத்தை சேர்ந்தத்தக்கதாக காணப்படுது. ஹல்லேலூயா. 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 யாருக்கு? நேசிக்கிறவர்களுக்கு. இதை நேசிக்கிறவர்கள் தான் ஊழியம் பண்ண முடியும். இந்த நேசிக்கிறவர்கள் தான் கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஏன் ஒரு நண்பன் ரொம்ப க்ளோஸ் ஆ இன்னொரு நண்பனோட இருந்தா அவன் விரோதமாக எந்த செயலையும் செய்ய மாட்டான். அவன் பிரிக்காத காரியத்தை செய்ய மாட்டான். ஏன்னா என் நண்பன் கோச்சிக்குவான், என் நண்பன் விரோதிக்குவான். ஏன்னா வாழ்க்கையில எதவெல்லாம் இழந்து போடலாம், ஆனா நண்பன் அந்த ரிலேஷன்ஷிப்பை மட்டும் இழந்து போக கூடாது. நான் அதனால அவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதனால்தான் இந்த ரிலேஷன்ஷிப் கர்த்தரோட யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ அவங்க ஒருபோதும் கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட மாட்டாங்க. ஒவ்வொரு நாள் அவருக்கு பிடித்தது நடக்கும் போது கர்த்தாவே உனக்கு பிரியமா, ஏழாவது கர்த்தாவே உனக்கு பிரியமா, சாப்பிடும்போது கர்த்தாவே உனக்கு பிரியமா, ஒவ்வொரு நாள் வேதத்தை வாசிக்கும் கர்த்தாவே உனக்கு பிரியமான வார்த்தையா, ஒவ்வொன்றும் அதை பிடித்துக் கொண்டிருப்பாங்க. அவர்கள் தான் இயேசு சொல்றாரு, என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக. ஹல்லேலூயா. 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 எதை மேய்ப்பாயாக? ஆடுகளை மேய்ப்பாயாக. ஹல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலர் 13:22 ஒரு வார்த்தை சொல்லும்போது சொல்லப்படுறாரு, இந்த தாவீது தன் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் செஞ்சிருப்பது கூட இந்த கர்த்தருக்கு பிரியமா நடந்து பண்ணனா, என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் இவன் என்று தேவன் சொல்லி. ஏன்னா அவன் வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்து கொண்டிருந்தானா, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த காரியத்தை செய்து கொண்டானா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருந்தானா, அவரை பார்த்து 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 சொல்றான், அவன் கர்த்தருக்கு பிரியமா ஒவ்வொரு காலத்திலும் கர்த்தரோடு போய் பேச ஆரம்பிப்பான். ஒவ்வொரு நல்ல காரியத்திலும் எந்த ஒரு பிரச்சனை வரும்போது கர்த்தரோட இணைந்திருப்பானா, கர்த்தரோட பகிர்ந்து கொள்வானா. கர்த்தாவே இன்னைக்கு இந்த நாள் கர்த்தாவே நிறைய பேர் பார்த்திருக்கிறேன். உங்க வாழ்க்கையில் அனுபவம் இருக்கா என்னன்னு தெரியாது. வில்லேஜ் சைடுல நீங்க போய் பாருங்க, நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம என்ன ப்ரேயர் பண்றோம், நம்ம என்ன கர்த்தரோட பேசுறோம், ஒண்ணுமே கிடையாது. வில்லேஜ் சைடுல எப்படி ஜெபிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி. ஹல்லேலூயா. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி அவ்வளோ அழகா பேசுறாங்க. நம்ம பாரம்பரியங்களை ஜெபிக்கிற மாதிரி ஜெபம் பண்ண, எப்படி பாரம்பரியம் மாதிரி ஒரு ட்ரெடிஷனை வச்சுட்டு நம்ம இப்படிதான் ஆரம்பிக்கணும், இப்படிதான் முடிக்கணும்னு. அவங்க ஒண்ணுமே கிடையாது. என்ன கர்த்தாவே இப்படி எல்லாம் அங்க நினைச்சு நீ பார்க்கவே இல்லையா? என்ன கர்த்தாவே அங்க யாரும் எனக்கு ஒரு பிரச்சனை பண்ணாங்களே, அது நிச்சயமா விட்டியா? என்ன கர்த்தாவே நான் நேற்று ஒண்டியா போயிருந்தேனே, அப்ப நீ என்னை விட்டு போயிட்டியா? ஏன் கர்த்தாவே நேற்றெல்லாம் நான் கண்ணீர் அழுதோடு இருந்தேனே, அன்னைக்கு நீ கூட அழுந்திருந்தியா? அவங்க ஒரு வித்தியாசமா பேசுறாங்க. எப்படி பேசுறாங்கன்னா, கர்த்தர்ட்ட ஒரு சிம்பிள் லாங்குவேஜ். எந்த லாங்குவேஜ்னா கர்த்தர் பக்கத்துல உட்கார்ந்துக்கிற மாதிரியும், ஆக்சுவலா சொல்ல போனா they are right, we are really wrong. அவங்க அப்படியே பேசுறாங்க பாருங்க. ஒருத்தர் காணிக்க குடும்பம் சொல்லாரு, அப்பா நாங்க எல்லாம் நிறைய சம்பாதிச்சோன்னு வச்சு இல்லப்பா, நிறைய கொண்டாந்து கொடுக்குறதுக்கு ஏதோ எங்ககிட்ட சில்லறை ஏதோ பாயிண்ட்ல ஊந்துக்குது, அதை கொண்டாந்து கொடுத்துருக்கிறப்பான்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. 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 ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்மெண்ட். ஆனா நான் நினைக்கிறேன் உங்களை காட்டிலும் என்ன காட்டிலும் அவங்க தான் கரெக்ட். ஏன்னா கர்த்தர் என் கூடவே இருக்கிறாருன்றது அவங்க ப்ரூவ் பண்றாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், பரலோகத்துல மட்டும் கர்த்தர் இருக்கிறாரு, உள்ளத்துல வாசல் செய்த மறந்து விடுறோம். நம்ம உள்ளத்துல இருக்கிறாரு, நம்மளோட இருக்கிறாரு, 2 பேர் இடத்துல இருக்கிறாரு, 3 பேர் இடத்துல இருக்கிறாரு, ஜெபிக்கிறது இருக்கிறாரு, அதை நம்ம மறந்துடுறோம். ஆனா அவங்க மறக்கிறதுல அவங்க ஞாபகத்தை வச்சுக்கிறாங்க. அவங்க அவ்வளவு இன்னோசென்ட்டா பேசுறாங்க. அந்த பேசுற ஜெபம் ஒன்னொன்னா தெளிவா கேட்கப்படுது.
அந்த ஜெபம் வாபஸ் திரும்பி வரதே இல்லை. அந்த ஜெபம் உடனடியே கேட்க சொல்றாங்க. சாட்சிங்க சொல்றாங்க பாருங்க, அவ்வளவு அழகா சாட்சி சொல்றாங்க. ஹல்லேலூயா. Hallelujah. மெக்கானிக்கல் தெரியாது, போதகனுக்கு அவங்களுக்கு சரியா போதிக்கிறது கூட தெரியாது. ஏதோ ஒரு பிசாசு அசுத்தாவி வந்துச்சுன்னா ருபு கால் ஆட்டுற மாதிரி முடிய பிடிச்சி மொத்தம் முடிய வச்சு ஆட்டு ஆட்டுறாங்க, அவங்களுக்கே தெரியாது. அவங்க வீட்டுக்கு போனேன்னா இருதயத்தெல்லாம் திறந்து இயேசுநாதர் உட்காந்துக்கிறாரு அவங்க வீட்லயே. இத்தனைக்கும் அவங்களுடைய ஜெபம் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ இன்னோசென்ட், அவ்வளோ அழகா பேசுறாங்க உட்காந்து. ஏன்னா பக்கத்துலயே உட்காந்து பேசுற மாதிரியும் அவ்வளோ அழகா பேசுறாங்க. ரியலா சொல்றேன், எனக்கு அவ்வளோ பிடிச்சிச்சு அந்த வில்லேஜ் சேனல். ஆனா நம்ம பரலோகத்தை பார்த்து பேசுறோம், கர்த்தாவே இறங்கி வாரும், கர்த்தாவே இறங்கி வாரும். கர்த்தா ஒரு வாட்டி இறங்கி வந்துட்டாரு, இன்னொரு வாட்டி வரணும். அவர் வரும்போது அக்னிச்சாரோட வரன்னு சொல்லிக்கிறாரு. நம்ம இறங்கி வாரோம் இறங்கி வாரோம் இறங்கி வாரோம் கூப்பிட்டுக்கிறோம். ஆனா நம்மளோட செபத்துக்கும் அவங்க செபத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அவங்க கர்த்தர் கூடவே இருக்கிறாங்கன்னா தாட்சி அடைய மட்டும் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், பிரதர் ஒரு பிரச்சனையா பிரதர், அவன் பிரதர் அதுக்காக ஒரு உபவாச கூட்டத்தை போய் ஜெபிக்கலாம் பிரதர். ஹல்லேலூயா. அவங்க நினைக்கிறாங்க கர்த்தரை மேய்ப்பரா இருக்க, நான் தாட்சி அடைய மாட்டேன், கர்த்தரை என்னோடவே இருக்கிறாரு, நான் பயப்பட மாட்டேன். அவங்க தைரியமா போறாங்க, இருட்டுல வராங்க, 1 மணிக்கு வராங்க, 12 மணிக்கு வராங்க, ரோட்ல பாம்பு என்னவோ நடக்குது. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, என் காலுக்கு தீபமாக அவர் இருக்கிறாரு, என் அந்த தீபத்தை என் காலுக்கு தீபமாக வச்சு நடத்த வைக்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே பற்றாது, ஆறுகள் என்ன பற்றாது, அக்னி என்ன பற்றாது, அம்புகள் என்ன சேதப்படுத்தாது. அவங்க உறுதியாகிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. கூட ஒருத்தர் இருந்தே இருக்கும். ராத்திரி 12 மணிக்கு போன உடனே யாரோ ஒருத்தர் பக்கத்துல இருக்கிறமான்னு பாங்க, தயவுசெய்து கொஞ்சம் எழுப்பி துணைக்கு வரையான்னு கேட்கிறேன். ஏன்னா எதிர்க்க ஒண்ணு நின்னுக்குதுன்னு சில பேர் சொல்றாங்க பாருங்க, வெள்ளையா நிக்குதான். இது வெள்ளை எதை குறிக்குது, பரிசுத்தத்தை குறிக்குது. பிசாசு பரிசுத்தமானதா, அதை எப்படி வெளியா நிக்கும்? இல்ல அப்படிதான் தெரியாம கேக்குறேன். இல்ல யூனிஃபார்ம் போட்டு குத்துருக்கிறாங்க அவங்க நரகத்துல, எல்லா பிசாசும் வெளிலதான் போடுமா. அதுவும் அவங்க சொல்றதெல்லாம் பார்க்கணும் முடியும். அதுங்களுக்கு மட்டும் ஒரு நிறுத்தம் பார்க்குமா. நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம், என் மனைவிக்கு எல்லாம் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தாங்க முடியும். ஆனா பிசாசு மட்டும் நீங்க அவங்க மட்டும் நல்ல ஷாம்பை போட்டு குடிக்கிறாங்க பொழுது. ஹல்லேலூயா. ஜனங்களுடைய கற்பனை. ஆனா தேவ ஜனங்கள், தாவீது தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் அவன் நடந்து கொண்டான். அவன் இருதயத்துக்கு ஏற்றவன் நடந்து கொண்டானா. அதனால்தான் தாவீது தன்னுடைய எல்லாற்றிலும் கர்த்தருக்கு கொண்டு வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினான். ஒவ்வொரு வினாடி கர்த்தருடைய சமூகத்தில் நின்னா. அவனுடைய மகன் சாவரக்குள்ள கூட தாவீது கோச்சிக்கவில்லை கர்த்தர்ட்ட.